வணக்கம் நண்பர்களே, ஆழ்மனதின் அபார சக்தியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட ஆழ் மனசுக்கு எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறத பற்றி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஆழ் மனசுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்தணும், அதை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஆனால் ரொம்ப கஷ்டம் கூட. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போது பணம் சார்ந்த விஷயமா இருந்தால், நான் ஏற்கனவே என்னிடம் நிறைய பணம் உள்ளது, அந்த பணத்தை கொடுத்து பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதை அஃபர்மேஷனாக எழுதலாம், இல்லை நமக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லலாம். இது ரொம்ப சின்ன விஷயந்தான். இதை நம்ம கண்டினியூஸாக ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம திரும்ப 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 பண்ணும்போது அது நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். எந்த விஷயம் ஹேபிட்டாக மாறுதோ அந்த விஷயம் நம்மளோட லைஃபாக மாறிடும். எந்த விஷயம் நம்ம லைஃபாக மாறுதோ அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சே தீர்வோம். இவ்வளோதான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்கிறது ஒன்றுமே இல்லை. அப்போது என்ன விஷயம் நமக்கு வேணுமோ அந்த விஷயம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, அந்த விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அஃபர்ம் பண்ணும்போதோ, இல்லாட்டி நம்ம அதை தினமும் எழுதும் போதோ என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, நம்மளோட ஆழ் மனதுக்கு அந்த கட்டளைகள் போகுது. அப்போது அந்த கட்டளைகள் ஆழ் மனது போகும்போது ரெகுலராக நம்ம அதை பண்ணும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்மனது நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போது ஆழ்மனது நம்ப ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போது இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஆனால் இதில் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம அதை பண்ணுறது, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, விடாப்பிடியாக பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கண்டினியூஸாக ஒரு 21 days ஆகுது நம்ம அதை பண்ணினாதான் நமக்கு அது ஹேபிட்டாக மாறும். ஸோ நமக்கு என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம பிரயத்தனம் பண்ணி, அந்த விஷயம் நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி எழுதியோ இல்லை அஃபர்மேஷனாக சொல்லியோ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆழ்மனது அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கும். ஆழ்மனசு எந்த விஷயம் நம்புகிறதோ அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. இன்னும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.